நேரடியாக அதிகமாக இருந்தால் அந்த போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாது. ஆகவே கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அந்த போட்டிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். ஆகவே 2 நாட்களுக்கு முன்பு 50 கிலோ என்பது தேவைப்படுவதாக இருந்தது. காலை 58 மற்றும் காலை 7:30 மணிகளின் போது பாரிஸ் நேரத்தின் போது அந்த பங்கேற்பாளர்கள் அவர்களுடைய உடல் எடையை சோதிக்கப்பட்டது. 50 கிலோ 100 கிராம் என்று வினோஷ் போகாத் இருந்தார். அதனால் போட்டியில் பங்கு பெற அவர் தகுதி பெறவில்லை. இந்திய ஒலிம்பிக் சங்கம் தன்னுடைய ஆழ்ந்த கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றது, எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றது. பிடி உஷா அவர்கள் பாரிஸில் இருக்கின்றார். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பிடி உஷாவிடம் பேசியிருக்கின்றார். இது தொடர்பாக தேவையான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே தினேஷ் என்பது 3 போட்டிகளில் கலந்து கொண்டார். அவர் இறுதி போட்டி வரை முன்னேறியிருந்தார். 100 கிலோவுக்கு முன்னேறியிருந்தார். குஜ்வான் ரூபேஷ்ஜி மற்றும் அவரை காலிறுதியில் வீழ்த்தியிருந்த ஒக்சானா லிவாஜ் மற்றும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் உலக சாம்பியனாக இருந்தவர் லீ சுசா அவரால் இந்த 3-2 என்ற விகிதத்தில் வீழ்த்தியிருந்தார். 10 மணி அன்று அமெரிக்க வெற்றியாளர் சாரா என்பவர் அவர் சாராவுடன் மோத வேண்டியிருந்தது. இப்போது இதற்கான உதவிகள் என்பது அரசாங்கம் தினேஷ் போகாட்டிற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும். இதனை அரசாங்கம் வழங்கும். பயிற்சியாளர்கள், அவருக்காக நியமிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஹங்கேரி பயிற்சியாளர் மற்றும் அஸ்வினி பாட்டி அவர்கள் எப்போதும் இருக்கிறார்கள். தனிப்பட்ட உதவி என்பது அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. சிறப்பு நிபுணர்கள் மற்றும் பல வசதிகளும் உதவிகள் மூலமாக அவருக்கு வழங்கப்படுகின்றது. மற்றும் இந்த அஸ்வினி ஜீவன் பாட்டில் பிசியோதெரபிஸ்ட், மணிய திங்கரியா மற்றும் கண்டிஷனிங் எக்ஸ்பர்ட் சுபம் மற்றும் அரவிந்த் ஸ்பேரிங் பார்ட்னர்கள் இருக்கிறார்கள். பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கான அவர்களுக்கு அவர்களுக்கு நிதி உதவி என்பது வழங்கப்படுகின்றது. இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கு வழங்கப்பட்டது இந்த 3 ஜூலை முதல் 13 ஜூலை வரை நிதி உதவி 10 நாட்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த முகாமிற்கு கூடுதலாக நிதி உதவி என்பது தேசிய கவுன்சில் ஒலிம்பிக்கிற்கு முந்தையதாக அந்த முகாமில் அப்போதும் 13 ஜூலையில் அவர்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. 4 தொடர்ச்சியான நாட்களில் புடாபெஸ்ட் ஹங்கேரியில் பங்கேற்பதற்கு 10 ஜூன் 21 ஜூன் வரை ஸ்பார்ட்டா ஒலிம்பிக் மையத்தில் ஒரு கூடுதலாக வசதிகள் செய்து தரப்பட்டது. அவர்களுக்கு நிதி உதவிகளும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது. லோம்பார்ட் டாடா ஒலிம்பிக் மையம் ஹங்கேரியில் இருக்கின்றது. 10 ஜூன் 21 ஜூன் வரை சர்வதேச முகாம் நடந்தது. அதில் கலந்து கொண்டார்கள். நிதி உதவியும் வழங்கப்பட்டது. 14 நாட்கள் 2024 4th ரேங்கிங் சீரீஸ் என்பது 10 to 16 ஜூலை வரை 2023 16 நாட்கள் புடாபெஸ்டில் நடைபெற்றது. அதற்கான பயிற்சி முகாம் நடந்தது. நிதி உதவி வழங்கப்பட்டது. புல்கேரியாவில் 10 நவம்பர் 2022 டிசம்பர் 2023 வரை நிதி உதவியும் வழங்கப்பட்டது. மேலும் வாழ்வதற்கு, செல்வதற்கு, தங்குவதற்கு, கருவிகளுக்கு அதற்கும் நிதி உதவியும் வழங்கப்பட்டிருக்கின்றது.